பொதுவாகவே சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் துலா ராசியில் அல்லது கும்ப ராசியில் அல்லது மகர ராசியில் அல்லது கடக ராசியில் இருந்தால் கூட அவங்க காலம் முழுவதும் நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை மெல்ல மெல்ல கொடுக்குது அப்படிங்கிறது. ஏன்னா சனி பகவான் வந்து மாந்தன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் மெதுவாக கொடுக்கக்கூடியது. வாழ்க்கைக்கு தேவையான பதமான விஷயங்களை மெதுவாக கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்கிறோம் அல்லது விறுவிறுப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறத விட பதட்டம் இல்லாமல் பக்குவமாக நிதானமாக கையாளக்கூடிய பாக்கியம் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக சொல்லி வச்சுருக்குது. இதே சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். தன்னுடைய முற்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் முற்பகுதி பிற்பகுதின்னு பிரிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து முற்பகுதி என்று சொல்லக்கூடிய 30 வயசு வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரி, சேரக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, கிடைக்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி, இது எல்லா விதமான நன்மையான காரியங்களும் ஓரளவு தாமதமாகத்தான் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் எவ்வளவுதான் தடை தாமதம் இருந்தாலும் 30 வயசுக்கு மேலே மிகப்பெரிய முன்னேற்றங்களை, அதாவது பின்னேற்றமே இல்லாமல் சரிக்கு விலகாமல் இந்த உலகத்தில் வந்து கர்ஜனையோடு பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கர்ஜனையோடு வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய கிழமையாக இந்த சனிக்கிழமை இருந்துகிட்டு இருக்குது. சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதையை வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அல்லது காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய எல்லை தெய்வம் சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து வணக்கக்கூடிய, அதை பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா தொல்லை இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கிடைக்குது அப்படிங்கிறது சனிக்கிழமைக்கு உண்டான சந்தோஷமான விஷயம்.